சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் 3 மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள், தலைமைச் செயலாளர்கள் மற்றும் காவல்துறை இயக்குநர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் அதற்கான ஆயத்த பணிகள், அதனுடைய தயார் நிலை குறித்து தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மேற்கொள்ளப்படக்கூடிய பணிகள் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழு 2 நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் முகாமிட்டிருக்கக்கூடிய இந்த குழு பல்வேறு அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்படக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களாக இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டது. இந்த குழு 2வது தினமாக இன்றைய தினம் மத்திய முகமைகள், அதாவது செயலாக்க முகமைகளாக இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ், கஸ்டம்ஸ், அதே போன்று CISF உள்ளிட்ட படை வீரர்கள் தலைமை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். தொடர்ந்து 3 மாநிலம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய இந்த 3 மாநில தலைமை செயலாளர்கள், அதே போன்று காவல்துறை இயக்குநர் சொல்லக்கூடிய DGP அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். இந்த ஆலோசனையில தேர்தல் நடத்துவதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றவா, பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு கடந்த முறை இருந்த பாதுகாப்பை விட கூடுதல் பாதுகாப்பினை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆலோசனைகள் வழங்கப்பட இருப்பதாகவும், அதே வேளையில வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கக்கூடிய பகுதிகளில் கூடுதலான பாதுகாப்புக்கு படை வீரர்கள் அனுப்புவது உள்ளிட்டவை தொடர்பாக ஒரு ஆலோசனையும் இந்த குழு மூலமாக மேற்கொள்ளப்படுவதாகவும் ஒரு தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. மாணிக்கம், இந்த ஆலோசனையில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது, அது பற்றிய விவரங்களை சொல்லலாம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முழுவதுமாக தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படுகின்றன. இதில் 3 மாநிலங்கள், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய இந்த 3 மாநிலங்களில் தேர்தலுக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய ஆயத்த பணிகள் மற்றும் தேர்தல் அறிவிக்கப்படும் பொழுது அதற்கான தயார் நிலை பணிகள் குறித்தும் ஒரு ஆலோசனையானது மேற்கொள்ளப்படுகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழு இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய நிலையில வெவ்வேறு வகையில் பல்வேறு கோணங்கள்ல இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பண பரிமாற்றங்கள், அதே போன்று கடந்த முறை தேர்தலின் போது பணம் எடுத்து செல்வதற்கு வைக்கப்பட்ட அந்த லிமிடெட் தொகையை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக வர்த்தகங்கள் செய்வதற்கு தொகை குறுகிய அளவில் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயமானது தேர்தல் காலத்தில் நிர்பந்திக்கப்படும். அது போன்ற சூழல்களில் அந்த தொகையுடைய அளவினை அதிகரிக்கலாமா அல்லது வேறு வகையில் பணம் பட்டுவாடா உள்ளிட்ட தேர்தல்கள் நியாயமாக நடப்பதற்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக செயலாக்கத்துறைகள், என்ஃபோர்சிங் ஏஜென்சிஸ் என சொல்லக்கூடிய CBI, இன்கம் டாக்ஸ், கஸ்டம்ஸ், காவல்துறை உள்ளிட்ட அமைப்புகளுடனான ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து தேர்தலில் நியாயமாகவும் ஒரு சாதாரணமான ஒரு நியாயமான நடைமுறையிலான தேர்தலாக நடத்துவதற்கான அனைத்து வகையிலான தயார் நிலைகளுக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிகள் தலைமையிலான குழுக்கள் தயாராக இருக்கிறதா என்பதும் இன்றைய தினமான ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. 3 மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகள், தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் தொடர்பான ஒரு பிரசன்டேஷன் இந்த தலைமை தேர்தல் அதிகாரி ஆணையராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் குழுவிற்கு காண்பிக்க இருக்கிறார். அதன் மூலமாக தொடர்ந்து மற்ற 2 மாநிலங்கள், கர்நாடகா, கேரளா மாநிலத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரிகள் தலைமையிலும் அந்த மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய தயார்நிலை குறித்து விளக்கப்படுகிறது. இதற்கு பிறகாக மதியம் 3 மணி அளவில் மற்றும் தென்னிந்திய மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆயத்த பணிகள் மற்றும் தயார்நிலை குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.